அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த தக் லைஃப் அந்த படத்துக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. ஆனாலும் பாருங்க, இந்த வரி சலுகை கொடுத்தா மட்டும்தான் தமிழில் பேர் வைப்போம் அப்படின்னு அவங்க ஒன்றா இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு திரை ஆர்வமும் அதிகம், அதே சமயத்தில் தமிழ் ஆர்வமும் அதிகம். அதனால் இந்த தக் லைஃப் அப்படின்ற தலைப்பை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கி வாழ்க்கை அப்படின்னு தமிழ் படுத்தி அந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின பிந்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான். ஏன்னா 360 டிகிரி அப்படின்னா சும்மா விட முடியுமா? பட் ஆஸ் யூஷுவல் அந்த பட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி, சார் அண்ணாமலை அவர்கள் அந்த சிடிஆர் டீட்டெயில்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அந்த கேஸ் முடிஞ்சு தண்டனையே வந்து விட்டது. இவ்வளோ நாளாக கையில் தானே வச்சிருந்தாரு, என்கிட்ட இருக்க ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார்ல, ஏன் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணலை? ஒருவேளை கட்சியில் அழுத்தமா, இல்லை இன்றைக்கே ரிலீஸ் பண்ணார்? ஒருவேளை கட்சி தலைவர் பதவியிலேருந்து வந்துட்டதுனால அவருடைய இமேஜை பில்டப் பண்ணணுன்றதுக்காக, ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரா? ஏன்னா தீர்ப்பே வந்து விட்டது, தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்ன பிறகு இந்த டீட்டெயில்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது, கேஸ் க்ளோஸ்டு, இனிமே அதை ஓப்பன் பண்ண முடியாது. எதுக்காக இந்த மாதிரி அவர் பண்ணாரு எப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டு, அண்ணாமலை அவர்கள் அந்த சிடிஆர் டீட்டெயில்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கேஸை இனிமே ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் முட்டாள்தனமாக விளம்பரத்துக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் அந்த சார் அப்படின்னு கண்டுபிடிச்சி எந்த சார் தடுத்தாலும் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் மட்டும் எப்படி இந்த கேஸில் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? யாராவது ஒத்துராது யோசிச்சிங்களா? எப்படி ஒருவேளை அந்த அழகர் சாமி குதிரையில் வர மாதிரி வெத்தலையில் மை போட்டு யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டிச்சாத்தானை ஏவி விட்டு தண்டனை வாங்கி கொடுப்பாரா எடப்பாடியார் அவர்கள்? வாட் இஸ் அப்ளிகபிள் டு அண்ணாமலை ஷுட் ஆல்சோ பி அப்ளிகபிள் டு இபிஎஸ். அது என்னங்க, அண்ணாமலை சொன்னால் மட்டும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எடப்பாடியார் சொன்னால் அவர் வாங்கி கொடுத்துருவாரா? அப்போ அண்ணாமலை இந்த மாதிரி விஷயத்தை அரசியலாக்குகிறார் அப்படின்னா அப்புறம் எடப்பாடியார் என்ன பண்ணினுக்கிறாரு? இப்போ புரியுதுங்களா? ஜால்ரா அடிக்கிறது அப்படின்னா ஒரு அளவுக்கு தான். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் முட்டாள் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. யாருக்குமேவா கேள்வி கேட்க தெரியாது? கேள்வி கேட்கறது தான் இந்த நாட்டில் ரொம்ப சுலபம். கொஞ்சம் யோசிச்சா போதும், நீங்களும் இந்த கேள்வியை கேட்கலாம். கேளுங்க, அப்போதான் இந்த மாதிரி அந்த ஜால்ரா சத்தங்கள் கொஞ்சம் அடங்கி நிற்கும். ரைட், இப்போ அந்த பொறுக்கி வாழ்க்கை படத்துக்கு போகலாம் நண்பர்களே. இன்றைக்கெல்லாம் ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அது படம் பார்க்கணுன்னு கூட அவசியமானு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு இந்த சென்ஸ் படம் பிடிச்சிருக்குன்னு இல்லை, அந்த நடிகரோ இல்லை டைரக்டரோ இல்லை அந்த சித்தாந்தம், இப்போ அதுதான் முக்கியமாக இருக்குது. அந்த கருத்து மெசேஜ் அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், ஆஹா என்ன மியூசிக் போட்டுக்கிறாங்க, கதை இந்த மாதிரி கதை இனிமேல் மார்ஸில் தான் தேடணும், அப்படியே நடிப்பை உருக்கி கொட்டிக்கிறாங்க, இப்படின்னு நம்ம பாட்டுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் அளந்து விட்டுக்கிட்டே போகலாங்க. அதே மாதிரி ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா நல்லா கவனிக்கணும், ஒருத்தரை பிடிக்கல சினிமாவன்னு நான் சொல்லலை. அப்போ வாய்க்கு வந்ததை உளரலாம். இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தகராறு, இல்லை ஹீரோயினுக்கும் ஹீரோயினுக்கும் தகராறு, அந்த வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ தகராறு, இப்படி ஏதாவது ஒரு கதை அடிச்சு விடலாம். அதனால் படம் ஒன்றாவே வரல, ஜெல் ஆகலை, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை, அங்கே பயாலஜி சரியாக தண்ணி ஊற்றி வளர்க்கலை, இப்படி ஏதாவது ஜாங்கிரி புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இது விமர்சனம் பண்ணுறவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. படம் எடுக்கிறாங்களே அவங்ககிட்டையும் அந்த தப்பு இருக்குது. யாராவது முதல்ல ஒரு கதையை ரெடி பண்ணி விட்டு, ஆஹா இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இதுக்கு யார் சூட் ஆவாங்க அப்படின்னு தேடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிவாஜி காலத்தோடு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கதை பண்ணுறது, சிவாஜிக்கு கதை பண்ணுறது அப்படின்ற ட்ரெண்டு ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹீரோவோட கால் ஷீட் வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் அவருக்கு போயிட்டு ஒன் லைனில் ஒரு கதை சொல்லணும். ஒரு லைனில் என்ன கதை சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி சொல்லலாம், நீங்கள் தான் சார் அண்ணன், முடிஞ்சு போச்சு. ஓ அப்போ இது அண்ணன் தம்பி ஆர் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டு, இதை வச்சு பில்டப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்படியே உட்காந்து மேலே அந்த வீடு கட்டுவாங்களாங்க, அந்த மாதிரி தான் போய் நிற்குது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் தேடணும் இல்லையா, சம்டைம்ஸ் ஹீரோவோட ரெக்கமெண்டேஷன் இருக்கலாம், அப்படி இல்லாட்டா மார்க்கெட்டில் இன்னும் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்கள போடணும். கதைக்கு அவங்க ஒத்து வருவாங்களா அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. நாங்கள் முதல்ல ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தானே கதையை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். தே ஆர் மேனுஃபேக்சரிங் ஸ்டோரிஸ். கதை அப்படின்றது அப்படி நேச்சுரலாக இந்த மழை தண்ணியில் முளைச்சி வரும் பாருங்கள் செடியெல்லாம், காட்டு செடிகள், அந்த மாதிரி வரணும்.
நீங்கள் பாட்டுக்கு லேபில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக செடியை வளர்க்குறேன் அப்படின்னு வளர்த்தா இப்படித்தான் ஆகும். சரி, இந்த பொறுக்கி வாழ்க்கை எப்படி இருக்கின்றது அப்படின்னா, வானா இதை பற்றி நான் வேற கழுவி ஊத்தனமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கமல்ஹாசன்னாலே பிடிக்காது, அதனால் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு 4 பேர் கமெண்ட்டில் போடுவீங்க. ரைட்டு, தீவிர ரசிகர்கள்னு சொல்லிக்கிறவங்க தீவிர ரசிகர்களாக அறியப்பட்டவர்கள், வெரிஃபைடு அண்டு அத்தன்டிகேட்டடு கமல் ரசிகர்கள், அவங்க எல்லாமே கழுவி ஊற்றின்னு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று இது பொதுவாக சொல்கிறேன், ஈவன் அந்த மலையாள படங்களில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ மலையாளத்தில் வந்து ஏராளமான அந்த போலீஸ் ஸ்டோரி வருதுங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ்னு. நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன ஒரு கிளிஷேன்னு தெரியல. அந்த ஹீரோ அவர் வந்து காவல் அதிகாரி அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான படங்களில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்று வீட்டில் வந்து மனைவி சண்டை போட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லாட்டா வீட்டில் இருக்க மனைவியோட எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வரும், இல்லை வந்து மனைவியை யாராவது குத்தி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சோகத்திலேயே இருப்பார், இல்லாட்டா ஏதோ ஒரு இழப்பு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அந்த நினைப்புலேயே இவர் எப்போ பார்த்தாலும் தண்ணி வச்சுன்னு இருப்பார். அதையெல்லாம் மீறி தான் இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஏங்க, நார்மலாக ஒரு போலீஸ்கார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்னு படம் எடுத்தால் நாங்கள் என்ன பார்க்க மாட்டோம்னு சொல்கிறோமா? இப்படி ஏதாவது கையில் ஒரு புட்டி இல்லை ஒரு சோகம் இப்படி கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதே மாதிரி நம்ம தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிவர்ஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, திருமணம் மீறிய பந்தம். ஆமாம், இது நினச்சா 2 பேர் சேர்ந்து இருக்கிறது, இல்லையா அத்து விட்டிங்கன்னா உடனே அங்கே இந்த உன்னதர்கிட்ட போகிறது, அங்கே இருக்கும்போதே இங்கே எங்களுக்கு கனெக்ஷன் அப்படின்றது. எதுக்காங்க இதெல்லாம்? ஏன் இப்படி இது நாள் வரைக்கும் நீங்கள் சமுதாயத்தை நாசம் பண்ணது போதாதா? இனிமேலும் நாசம் பண்ணிட்டு இருக்கணுமா? ஏன் நான் வந்து இது வரைக்கும் இனிமேலும் வித்தியாசப்படுத்தி கேட்குறேன்னா, இது நாள் வரைக்குமாவது இவங்க சமூகத்தை சீரழிக்கிற மாதிரி படம் எடுத்திருந்தாங்க, ஏதோ 10 படமாவது ஓடிச்சு, லாபம் வந்தது. இப்போல்லாம் எந்த படமும் ஓட மாட்டுது, ஊற்றிக்குது. கை காசு செலவு பண்ணி இந்த மாதிரி சமூகத்தை சீரழிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தலையெடுத்தா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி எங்கள் உயிரை வாங்குறீங்கன்றேன் நான். ரைட், இப்போ அந்த கிளிப்பிங்க பாருங்க சார். உங்களை பார்க்க அந்த அதட்டல் நடிகர் வந்திருக்கிறார் சார். அதட்டல் நடிகர் இவன் எதுக்கு இப்போ வந்தா? ஏமா, அவன் படம் ஏதாவது இப்போ ரிலீஸ் ஆகுதா? ஆமா சார், இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. முன்னாடி நடந்த 4 படமும் அவுட். மேல உங்க சப்போர்ட்டை கேட்கறதுக்காக வராரோ? பிரச்சனையை கேட்கறதுக்காக வந்திருக்கான். உனக்கு புரியாது, அவன் அனுப்பு. இரு உடனே அனுப்பிச்சிடாத, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சு அனுப்பு. இல்லாட்டா தலைகால் புரியாம ஆடுவான். அப்புறம் நீ கூட வந்து நில்லு, இல்லாட்டா கண்டபடி ட்வீட் பண்ணிட்டு இருப்பான். இது வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க விஷயம். இன்னைக்கு படம் ஓடணும் அப்படின்னா இதுக்காகவே சில போர்ஷன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு சில படங்களில். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது எப்படித்தான் லீக் ஆகுமோ தெரியாது, யாரோ ஒருத்தவங்க போயிட்டு இது பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்கின்றது, அதனால நாங்கள் படத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு. யாருமே எதிர்க்கலைன்னா இவங்களே வந்து ஆளை வச்சு எப்பா நீ போயிட்டு ஏதாவது ஒரு கேஸை போடுப்பா அப்படின்வாங்க போல இருக்குது. சரி ரைட், இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஒரு பிரச்சனைனா தான் படம் ஓடும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படித்தான் படத்தை ஓட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் அவர்கள் பேசியதை நான் பார்க்குறேன். அண்டு இந்த படம் வந்து உலகமாக மொக்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் சின்ன பிரச்சனைலாம் வந்தால் போதாது, படம் ஓடாதுபா, நல்ல பெரிய பிரச்சனையாக கொண்டு வாங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க போல இது. அத்தொட்டு தான் வந்து இந்த கன்னட மொழி அப்படின்ற இஷ்யூ எடுத்துக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருக்குதுங்க. ஏன்னா அந்த மாதிரி படம் இருக்குதுன்னு நான் சொல்லலை, ஊரில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க படம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. சரி, இப்போது இந்த கன்னட மொழி குறித்து அவர் பேசிய விஷயத்துக்கு வருவோம். அந்த கர்நாடகாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு எதிர்ப்பு குரல் வந்தது. உடனே இவர் என்ன பண்ணார், சுறுசுறுப்பாக அங்கே கர்நாடகாவில் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு கேஸை போடுறாரு. இந்த மாதிரி இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடையில்லாமல் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு. அப்போ கோர்ட்டில் கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்கணும், ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படின்னு. இவரும் வந்து ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட்டில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாருங்க. அதை பார்த்த உடனே ஒரு கேள்வி எழுகின்றது, என்ன இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிறாருன்னு. ஐயா, இத்தனை வருஷமாக நாங்கள் இதை வச்சு தான் கஷ்டப்பட்டிருந்தோம், இப்போ தான் புரியுதா அவங்களுக்கு அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு. என்றைக்குங்க அவர் நேரடியாக பேசிக்கிறாரு? அதாவது யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்குது, இந்த சித்தர் பாடல்கள் இதெல்லாம் வந்து பிராமணர்கள் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு வேற ஒரு புதுசாக ஒரு கருத்து சொல்லிக்கிறாரு. நான் இந்த சித்தர் பாடல்களை முதல்ல பார்த்ததே ஒரு பிராமணர் வீட்டில் தான். எங்கேருந்து இது மாதிரிலாம் இவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல. எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க வேண்டியது, உடனே கூட இருக்க கும்பலும் அப்பா ஒரு இவ்வளோ பெரிய அறிவுஜீவி அப்படின்னு அப்படியே மாங்குன்னு தலையாட்டிட்டு இருக்க வேண்டியது. அண்ட் இந்த சித்தர் பாடல்கள் வந்து பல பேருக்கு புரியாது.
அதே மாதிரி தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள்லாம். இதெல்லாம் அவர் படிச்சுட்டு வரும்போது புரியலைன்னும் போது யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமல்ஹாசன் கிட்ட. பாருப்பா, பெரிய ஞானிகள் சொல்றதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் புரியாது அப்படின்னு. அதை அப்படியே கபால்னு புடிச்சினார் போலுக்குது. அதாவது ஞானிகள் சொல்வது அவ்வளோ சுலபத்தில் புரியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அதை தலைகீழாக மாற்றி போட்டு புரியாமல் சொல்கிறவங்கெல்லாம் ஞானிகள் அப்படின்னு புரிஞ்சினார் போலகுது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் புரியாமல் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணின்னு வராரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் கவனிச்சிங்கன்னா, எத்தனையோ சினிமா அவர் நடித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ், கன்னடத்தில் நடிச்சிருக்காரா? ஆமாம். அப்புறம் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. அதிலெல்லாம் ஒரு வசனம் பேசுகிறாரு. எல்லா படத்துலையும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. ஆனால் மேடையில், அதாவது சினிமா தவிர மற்ற இடங்களில் பேசும்போது மட்டும் அது ஏன் ஒரு குரல் வந்து தொண்டையில் கிச்சு கிச்சு வந்துடுது? எல்லாரும் கிச்சு கிச்சு வந்தால் விக்ஸு போட்டுப்பாங்க. இவர் கிச்சு கிச்சு வரணுன்றதுக்காகவே ஏதோ ஒரு மாத்திரை போட்டுன்னு வராரோ? ஏன் நார்மலாக பேச மாட்டேங்கிறாரு? யாருமே இதை கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, நமக்கு வந்து அவரோட பேட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஆளுங்க தான் அவர்கிட்ட போயிட்டு பேச முடியும். தயவு செஞ்சு யாராவது நேயர் விருப்பம்னு இந்த கேள்வியை கேளுங்க. சினிமாலெல்லாம் நல்லா தானே பேசுகிறீங்க, அதையே வந்து இந்த மாதிரி மேடையில் பொது நிகழ்ச்சியில் வரும்போது மட்டும் அதோ இப்படி கிச்சு கிச்சு வந்த மாதிரி பேசிட்டுக்கிறீங்களா? என்ன காரணம்னு கேளுங்க அவரை. சரி, இப்போ மன்னிப்பு கேட்டால் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இந்த விஷயத்தில் ஐ ஸ்டாண்ட் வித் கமல்ஹாசன் 2-3 காரணங்களுக்காக. ஒன்று வந்து அங்கே அவருடைய பிரேயர் என்ன, இந்த படத்துக்கு எதிர்ப்பு வருகின்றது, அதனால் படம் திரையிடப்படும் திரையரங்குகளில் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு. அப்போ சட்டப்படி அந்த படம் தடை செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா தடை செய்யப்பட்ட படம் அப்படின்னும் போது யாருமே ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த விதமான சட்டப்பூர்வமான தடையும் இல்லைன்னும் போது யாரோ சிலர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? அவர் பேசினது சரியா தவறா, அது வந்து குற்றம் அப்படின்னா அதற்கான தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இங்கே யாருமே எங்களுடைய மொழி உணர்வை புண்படுத்தி விட்டார் அப்படின்னு கமல்ஹாசனுக்கு எதிராக டிஃபமேஷன் சூட்டு, கிரிமினல் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணலை. இவர் தான் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசினது தவறு அப்படின்னா, அவர் வந்து அந்த கர்நாடக மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி விட்டார் அப்படின்றது நிஜம் அப்படின்னா, அது ஒரு குற்றம் அப்படின்னா கேஸை போடுங்க, தண்டனை கொடுங்க. மன்னிப்பு கேட்டாலாம் விட்டுறக்கூடாது, விட்டுற முடியாது. சட்டத்தில் அப்படி எங்குமே கிடையாது. எப்போ டிஃபமேஷன் போடுறவங்க மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு ப்ரேயர் வச்சா மட்டும்தான் ரைட் அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கேஸ் அது கிடையாது. இதுக்கும் அந்த மன்னிப்புக்கும் சம்பந்தமே இல்லையே. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. கமல்ஹாசன் தரப்புல அப்பாயிண்ட் பண்ண லாயரு அவர் இந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சிருக்க வேணாமா, வச்சாரா அப்படின்னு முழு இது நமக்கு தெரியல. சரிங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த படத்தை திரையிடுவதற்கு பாதுகாப்பு கேட்குறோம். அந்த மன்னிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவங்களோட கிரிமினல் டிஃபமேஷன் ஃபைல் பண்ண சொல்லுங்க. அங்கே அவர் தரப்பு வாதங்களை அவர் வைப்பார், அது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணியிருக்கணும், அவர் பண்ணாரான்னு தெரியல. ஸோ மொத்தத்திலேயே இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ண விஷயம் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கணுமோ அதை வச்சா மாதிரி தெரியல. அடுத்தது, இந்த கன்னடத்தோடு நிறுத்திக்காமல் இந்த தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகளையும் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா நாங்கள்லாம் வந்து சப்சிருப்போமே அப்படின்னு இப்போ கேரளாவில், ஆந்திரா, தெலுங்கானாவில் இருக்க அந்த ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்களாம். எதுக்கு இந்த படத்தை நாம் வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் இது மாதிரி மீம்ஸ் போட்டுருந்தாங்க, இந்த பாருங்க மன்னிப்பு கேட்கலன்னா இந்த படம் கர்நாடகாவில் ஓடாது அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்லாரு, மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டாலும் இவர் படம் எங்கேயுமே ஓடாது, ஏங்க நீங்கள் வேற அப்படின்றாங்க. அந்த லட்சத்தில் படம் எடுத்துன்னுக்கிறாங்க. மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் படம் நல்லா எடுத்தாருங்க. ஆனாலும் அங்கங்கேயும் வந்து சில குறியீடுகளை அவர் அப்படியே சொருகிட்டு போயிருந்தார். இத்தனை வருஷம் கழிச்சு தான் நமக்கு புரியுது. ஆனால் இப்போ மறுபடியும் அவர் சமீபத்தில் எடுத்த படங்கள்லாம் பாருங்கள், இந்த மொக்கச்சி வந்த வானம், இந்த செக்கச்சி வந்த வானம் ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு படம்லாம் எடுத்தார். உலகமாக மொக்க ஒன்றும் சரிவிட்டு வரல படம். என்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து கதையை வச்சு ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறது கிடையாது, ஸ்க்ரீன் பிளேவை வந்து ஒழுங்காக பார்க்குறது கிடையாது. இவர் ஹீரோ, அவருக்கு இந்த சீன், இவங்க ஹீரோயின், இவங்க இது, இப்படி இவங்களா ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். முக்கியமாக இப்போல்லாம் அந்த ட்ரெண்டு சமூகத்தை கெடுக்கிற விஷயங்களை அதில் கொண்டாந்து திணிக்கணும். பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் முற்போக்குன்னு சொல்லிக்கணும். இப்படியே பண்ணின்னுக்கிறாங்க. பட் எனியோ இந்த படம் வந்து எப்படியும் ஒரு 1000 கோடி வசூல் லாபத்தை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? விடுங்க அதெல்லாம் வந்து வரும்.
மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியல. நீங்கள் நேராக ஒவ்வொரு நாளும் தேட்டரில் போய் பார்க்கணும். தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லா தேட்டர்கள்லையும் டெய்லி நீங்கள் போய் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து ஒரு 800 கோடி 1000 கோடி இந்த படத்தில் லாபம் வரும் அப்படின்றது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உக்காந்தீங்கன்னு நாங்கள் யாருமே போக மாட்டேங்கிறாங்க, படத்தை கழுவி ஊற்றினுக்கிறாங்க, அதனால் இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இது வந்து மிகப்பெரிய வெற்றியை குவிக்க போகின்றது. சொல்ல போனால் அந்த மிஷன் இம்பாசிபிள் கடைசியாக ஒரு படம் வந்ததில்ல, அதெல்லாம் தூக்கி சாப்பிட போது பாருங்கள் இந்த பொறுக்கி வாழ்க்கை படம். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, இந்த கருத்து சுதந்திரத்துக்காகவே குரல் ஒத்துன்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா பெங்களூரில், பிரகாஷ் ராஜ். எங்கே போனார்? வெக்கமா இல்லை? எல்லாத்துக்கும் வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் ட்விட்டர்லையாவது எதையா ஒன்று சொல்லிட்டு இருப்பேன். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது. கமல்ஹாசன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லினுக்கிறாங்க, அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கருத்து சுதந்திரம் எங்கே போச்சு மிஸ்டர் பிரகாஷ் ராஜ்? எதுக்கு இந்த கேவலமான வாழ்க்கை உங்களுக்கு? ஆளே காணோம். இத்தனைக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர் தானே, நண்பர்ன்றதை விடுங்க, கருத்து சுதந்திரம் உங்களுக்கு நெருக்கமான ஒரு கருத்து இல்லை, அதுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் இன்றைக்கி சும்மா தான் இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம் இல்லை விளம்பரத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, அப்படியே சில்லறையை செதற விடுவாங்க. நமக்கு என்ன வந்தது? காசு, பணம், துட்டு, மணி இதான் முக்கியம். எதுக்கு இதுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் குரல் கொடுத்துக்கினேன்? நாம் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தினாலோ இல்லை இந்து கடவுள்களை இழிவுபடுத்தினாலோ அப்போ மட்டும் பாருங்க கருத்து சுதந்திரம், அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு குரல் கொடுப்போம். மற்ற நேரத்தில் மியாவ் அப்படின்னு மூலையில் பதுங்கி நிற்போம். இதைத்தானே பண்ணிக்கிறார் பிரகாஷ் ராஜ். இனிமேலாவது அவருடைய படங்களோ விளம்பரங்களோ இங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் பண்ண மாட்டோம்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது நீங்கள் தாராளமாக ரிலீஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் பண்ணுறவங்க ஜென்மத்துக்கு அவங்க படத்தை வாங்கக்கூடாது. நாம் போய் பார்க்காம இருந்தாலே போதும், பார்க்குற அளவுக்காக இருக்குது படம் அப்படின்றீங்க. நாம் வந்து வன்முறையை கையாளக்கூடாது, அதுக்கப்புறம் அஹிம்சா வழியில் போகணும். படத்தை பார்க்காம இருந்தாலே போதுமே. அது ஓடிடியில் வந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் ஐயா, யூடியூப்பில் நீ ஃப்ரீயாக கொடுத்தா கூட பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். செய்வோமா? நிச்சயமாக செய்ய மாட்டோம் நம்ம. இதில் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, கமல்ஹாசன் வந்து அவர் என்ன மொழிகள் வல்லுனரா, அவர் எப்படி வந்து இது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு. கரெக்டு, அப்படி மொழிகள் வல்லுநர்கள் தான் இதை சொல்லணும் அப்படின்னா அப்போது கோர்ட்டு வந்து ஒரு நிபுணர் குழுவைத்தான் அமைக்க வேண்டும். அதில் வந்து அந்த பியர் ரிவ்யூடு பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆராய்ச்சி செய்தவர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள், இவங்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவங்க தான் வந்து கமல்ஹாசன் சொன்னது சரியா தவறா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதுக்கப்புறம் தானே நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியும். இதில் வேற ஒரு நண்பர் குறிப்பிட்டிருந்தார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தமிழ் மொழியை பற்றியும் குறிப்பாக இந்த தென் மாநில மொழிகளை பற்றியும் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. கரெக்டு தான். இப்போ நான் கேட்குறேன், தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி அப்படின்னு இங்கே காலங்காலமாக சொல்லிட்டு வரோம். தமிழிலிருந்து தான் எல்லா மொழிகளும் பிரிந்து சென்றன அப்படின்னு நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வரோம். இதில் யாருக்குமே பிரச்சனை வந்தது இல்லையே. எந்த இங்கிலீஷ்காரனாவது என்ன இப்படி சொல்கிறீங்க, தமிழ் தான் வந்து மூத்த மொழியா, எங்கள் மொழி தான் மூத்த மொழின்னு யாரும் இங்கே வந்து சண்டைக்கு வரல. நீங்கள் உங்கள் நாட்டில் சொல்லிட்டு போகிறீங்க, நாங்கள் எங்கள் நாட்டில் சொல்லிட்டு போகிறோம். என்ன இப்போ இப்படி தானே போய் நிற்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதில் வந்து படத்தை பெருசாக ஓட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொழி உணர்வை தூண்டி விட்டு இதில் ஒருத்தர் தீவிர கமல் ரசிகர் அவரே வேற சொல்லியிருந்தார், கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகட்டா என்ன, அந்த பணத்தை வந்து இங்கே சேர்த்து கொடுக்குற மாதிரி நாங்கள்லாம் 10 தடவை 15 தடவை அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் ஒரு தடவையே பார்க்க முடியல அப்படின்னு தள்ளதறிக்க ஓடி வந்துட்டாங்க. ஸோ இப்படி ஏதாவது உசுப்பேத்தி விட்டு இங்கே வந்து கூட்டத்தை வரவழைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா படம் மாதிரியே அந்த பிளானும் அட்டர் ஃபெயிலியர். பொறுக்கி வாழ்க்கை ஒரு பொறுக்கி வாழ்க்கையாகவே முடிந்து விட்டது. ஏன்னா பொறுக்கி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஹா ஓஹோ தாதா அப்படின்னு எல்லாம் பயந்துன்னு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த பொறுக்கிகளுடைய வாழ்க்கை ரொம்ப கேவலமாக முடியும் அப்படின்றத தான் வரலாறு நமக்கு காண்பித்திருக்கின்றது. பொறுக்கி வாழ்க்கையும் அந்த மாதிரி கேவலமான தோல்வியாகவே முடிந்திருக்கின்றது. தலைப்பு மாதிரி தானே படம் இருக்கும், அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.